ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு தாங்க. சரி நம்ம முதல் தடவையாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நம்ம இங்கேயே விளக்கும் வாங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கேயே நெய் தீபம் வாங்கியிருந்தேங்க. வெற்றில நெய் தீபம் வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் செவ்வரளி பூ மாலை வாங்கிட்டு போயிருந்தேங்க. உள்ளே போயிட்டு லைனில் நின்னங்க. கூட்டமே இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இந்த கோயிலுக்குள்ளே வரவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு புதன்கிழமை போயிருந்தேங்க. அப்போவே வந்துட்டு ஈவினிங் டைமில் நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. போயிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டுங்க போய் லைனில் நின்று சாமி தரிசனம் பார்த்தேங்க. சாமியை பார்க்குற வரைக்குமே என்னால் நம்ப முடியலைங்க. நம்ம நிஜமாலுமே சிறுவாபுரி முருகரை தான் பார்க்க வந்திருக்கிறோமான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆனால் நான் மனசில் நினச்சி வேண்டிட்டு வந்தது நிறைவேறிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு முருகரை பார்த்ததில். நீங்கள் யாரெல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்க, அதுவும் சிறுவாபுரி முருகர் எவ்வளோ ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் போகலைன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே நிறைவேறுதுங்க. நான் போயிட்டு என்னோடய பையனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருந்தேங்க. அதே மாதிரி அவனுக்கு நல்ல காலேஜுமே அமைஞ்சிருச்சுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க. நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அப்படியே நடக்குதுங்க. நான் இன்னுமே 2 வேண்டுதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறேங்க. நெக்ஸ்ட் டைம் சென்னை போனால் கண்டிப்பாக சிறுவாபுரி போகணுங்க. வெளியில் அகில் மாம்பழம் கேட்டாலுங்க, வாங்கிட்டு கிளம்பியாச்சு.